வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கடந்த 2 வாரமாக நிறைய பேர் நம்ம செய்கிற டிஷ்ஷஸ் செஞ்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொரக்காயை வச்சு சொரக்காய் கொண்டக்கடலை மசாலா பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சொரக்காவும் கொண்டக்கடலையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சொரக்காய் கொண்டக்கடலை மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சொரக்காய் 1/2 கிலோ, தக்காளி பழம் 3 கை, வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 4, சோம்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொண்டக்கடலை 1 அழாக்கு, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது சொரக்காய் கொண்டக்கடலைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துட்டோம். அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். அரைக்க வேண்டிய பொருள் முதல்ல இதில் பார்த்திங்கன்னா இந்த அரவையில் தேங்காய், காஞ்ச மிளகா, தனியா இருக்குது. அது தக்காளி பழத்தை மாத்திரம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த கொண்டக்கடலை சொரக்காய் மசாலா செய்து எப்படி பார்ப்போம். தக்காளி பழம் அரைச்சி வச்சுக்கோன்னு சொன்னேன். தேங்காய், தனியா, காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதக்கிறோம். இந்த அரைச்சி மசாலா போட்டு நல்லா வதக்கிறோம். அதே மாதிரி இந்த தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். இந்த சொரக்காயை போட்டு நல்லா வதக்கிறோம். உப்பு போடுறோம், சொரக்காயை வேக வச்சிடும். கடைசியாக ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலை போட்டுரும். போட்டு உப்பு பார்க்குறோம். இது ரொம்ப திக்கு கிரேவி மாதிரி வரும். இந்த சொரக்காவோட இந்த கொண்டக்கடலை சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மெயினாக அது சாதத்தில் போட்டு பிசைச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோட ஃபுல்காவோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு கை வெங்காயம் போட்டுக்கோங்க. பொன்னிறமாக வதக்கணும். இதில் தாளித்து வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை மிக்ஸி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது பேர் ஹிந்தியில் லௌக்கின்னு சொல்கிறோம். லௌக்கி கொஃப்தான்னு பண்ணுவாங்க. அது மாதிரி இது லௌக்கின்னு சொல்கிறோம். லௌக்கி சென்னா மசாலா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்னா மசாலான்னு சொல்லும்போது இந்த சாட் மசாலா, சென்னா மசாலா, பிளாக் சால்ட்டு அதெல்லாம் போடல. டோட்டலாக நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெங்காயம் பொன்முள்ளான பிறகு அரைச்சி வச்சு அந்த தக்காளி பழத்தை போடுறோம். அதுக்கப்புறம் சென்னாவை போடுறோம். லௌக்கி அதாவது சொரக்காவை போடுறோம். உப்பு போடுறோம். போட்டு நல்லா வேக வச்சிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இதை அரைச்சி வச்ச மசாலா போட்டு இறக்கிறோம். ஸோ இது பொன்முருளாக ஆகணும். சாதாரணமாக ஒரு ஸ்மால் டிப்பு, நம்ம சாம்பார் வெங்காயம் வீட்டில் வாங்குகிறோம். அது ஒவ்வொன்றா கத்தியில் கட் பண்ணி எடுக்கும்போது கை வலிச்சிக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ரஃப் சர்ஃபேஸ், ஒரு கோணியோ இல்லை ஏதாவது முரமோ எதுவும் இருந்தாலும் சரி, அந்த வெங்காயத்தை அந்த கோணி மேலேயோ இல்லை முரத்துலேயோ வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விடணும். நீங்கள் அது மாதிரி தேய்க்கும் போது என்ன பண்ணால் அது தொழிலெலாம் மேலே வந்துடும். அதை உரிக்க தேவையில்லை, தோல்லாம் வெளியே வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது அந்த வேறு மாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சப்போஸ் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆக வேண்டிய வேலையை ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்க. ஒரு ரஃப் சர்ஃபேஸில் அந்த வெங்காயத்தை போட்டுரும், கையில் எண்ணெய் தடவிக்கிறோம், நல்லா தேய்ச்சி விட்டுறோம். தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த தோல்லாம் வெளியே வந்துடும். அந்த வேறு மாத்திரம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெங்காயத்தை உரிக்கிறது சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சு தக்காளி பழத்தை போட்டுருவோம். நல்லா வதக்கலாம். இப்போது சொரக்காயை போட்டிருப்போம். இதில் உப்பு போட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி தேங்காய், காஞ்ச மிளகாய், தனியா போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் தனியாத்தூளோ காஞ்ச மிளகாய் தூள் தேவையில்லை. இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்து வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. சூப்பராக இந்த சுரக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையில் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தனியா, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அந்த காரம்லாம் கரெக்டாக இருக்கும். தேங்காய், காஞ்ச மிளகாய், தனியா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், இப்போது உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி எப்படி செய்யுது பார்த்துட்டு ஒரு வாட்டி. சுரக்காய் கொண்டக்கடலை மசாலா, தக்காளி பழத்தை தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். தேங்காய், தனியா, காஞ்ச மிளகாய் தனியாக அரைச்சிக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு, கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கிறோம். அரைச்சி வச்சுக்க தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிறோம். சுரக்காய் போட்டு நல்லா வதக்கிறோம். உப்பு போட்டு வேக வச்சிடறோம். அதுக்கப்புறமா நல்லா வெந்த பிறகு வேக வச்சுருந்த கொண்டக்கடலை போட்டுறோம். ரெண்டாவது அரைச்சி வச்சுருக்க தேங்காய், காஞ்ச மிளகாய், தனியாவை போட்டு நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சிடறோம். ஸோ இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சரி, இட்லி தோசையோடையும் சரி, சப்பாத்தியோட அது மாதிரி ஃபுல்கா சப்பாத்தியோட கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த சுரக்காய் கொண்டக்கடலை மசாலா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.